கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1208 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 123:2 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கியிருக்கிறது. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். ஒரு வேலைக்காரன் தன்னுடைய பணிகளை செம்மையாய் செய்து முடித்த பின்புதான் அவனுடைய எஜமானுடைய கரங்களை அவன் நோக்குவான் ஊதியத்திற்காக. ஒரு வேலைக்காரி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செம்மையாய் நம்பிக்கையாய் செய்து முடித்த பின்னாடிதான் தன்னுடைய ஊதியத்திற்காக எஜமானியினுடைய கையை நோக்கி கொண்டிருப்பாள். அதே போல இன்றைக்கும் இந்த பூலோகத்திற்கு, இந்த பூமிக்கு மனிதர்களை அனுப்பின தேவன், மனிதர்களை உருவாக்கின தேவன், அவர்கள் பரிசுத்தமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் மனிதனுக்கு எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் உழைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ, அப்படி அவன் வாழ்ந்து உழைத்து கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவைகளை நடந்து வருவானானால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள மனிதனுடைய கண்கள் பரலோகத்தை நோக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒத்தாசை கிடைக்கும். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களுக்கு வேத புத்தகத்தின் மூலம் எழுதி கொடுத்த வசனத்தின்படி வாழுங்கள், வசனத்தின்படி உழையுங்கள். அதன் பின்பதாக பரலோகத்திற்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுங்கள். உங்களுக்கு தேவையான மன்னா, உங்களுக்கு தேவையான பொக்கிஷம் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கற்றுத்தந்த நியாயங்கள், நியமங்கள், கட்டளைகள், கற்பனைகள், வேத வசனங்கள் எல்லாவற்றையும் ஜனங்கள் கை கொண்டு அதன் பிரகாரம் உழைப்பார்கள். ஆனால் அப்படி உழைக்கிற ஜனங்களுடைய கண்கள் உம்மை ஏறெடுக்கிற பொழுது நிச்சயமாகவே நான் அவர்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் உம்மை நோக்குகிற கண்களுக்கு உரியவர்களுக்கு உரித்தாகட்டும். உம்மை பார்க்கிற, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு கண்களுக்கும் சொந்தக்காரர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். வேலைக்காரியின் கண்கள் எஜமானியை நோக்குவதைப் போல, வேலைக்காரனின் கண்கள் எஜமானனை நோக்குவதைப் போல ஒவ்வொருவருடைய கண்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்மை நோக்கட்டும். நீர் ஆசீர்வதிப்பீர், பலன் தருவீர், பொக்கிஷம் தருவீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.